தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூற அழைக்கப்படுகிறோம். இறைவன் தருகிற வார்த்தைகளில் நம்முடைய வாழ்வை ஆய்வு செய்து பார்த்து அவருக்கு ஏற்புடைய மக்களாக வாழ நம்மையே அர்ப்பணமாக்க இதன் வழிபாடானது நம்மை அன்போடு அழைக்கிறது. இந்த திருப்பலியில் நாம் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பொருட்டு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நிறைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி தந்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்கிற அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் நல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாடாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து
இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தியதுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூயாவியால் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் கொண்டு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக.
வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் தேறிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 3 மற்றும் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 13 வரை. செப்பனியா கூறியது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்கள் வாயில் இராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பார்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பகவனை பாடல் 146. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் முன்னரசு அவர்களது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமன்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது.
இரண்டாம் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளின் இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் சிந்திக்க, தியானிக்க அன்போடு கூட அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, மனித வாழ்க்கை கேள்விகளால் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். என்ன செய்தால் தேர்வில் வெற்றி பெறலாம் என்று நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன செய்தால் தொழிலில் உயரலாம் என்று நாம் கேள்வி கேட்கிறோம். என்ன செய்தால் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், என்ன செய்தால் வாழ்வில் நினைத்ததை நாம் சாதிக்க முடியும். இப்படி எண்ணற்ற கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில், என்ன செய்தால் எனக்கு இது கிடைக்கும், என்ன செய்தால் என் வாழ்க்கை மாறும் என்று பல நிலைகளில் நாம் யோசிக்கிறோம், திட்டமிடுகிறோம். அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நாம் விடை கண்டுபிடித்து வைத்திருக்கிறோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் பல நேரங்களிலே பதிலை கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். நமக்கு தெரியும், தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் காலையிலே சீக்கிரமாக எழுவது, தயாரிப்பது, ஒரு வழக்கமான ஒரு கால அட்டவணை வைத்துக் கொள்வது, இப்படியாக எண்ணற்ற காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி வாழ்வினுடைய பல காரியங்களில் என்ன செய்தால் நம்முடைய வாழ்வினுடைய இலக்கை அடைய முடியும் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது. அதுபோல இந்த நாளினுடைய இறைவார்த்தை நம் ஒவ்வொருவரையும் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்தால் விண்ணகத்தை அடைய முடியும்? அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்தால் ஒரு புனிதராக, ஒரு மறைசாட்சியாக வாழ முடியும் என்பதை குறித்த கேள்விகளுக்கு விடை தருவதுதான் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 1 முதல் 12 முடிய உள்ள இறைவார்த்தை பகுதிகள் என்பதை நீங்கள் தியானிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்தால் விண்ணகத்தை அடைய முடியும், அல்லது எப்படி வாழ்ந்தால் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்க முடியும்? இது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 6, 7 இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் சொன்னால் இயேசுடைய வாழ்வு, போதனை, அறநெறி வாழ்க்கையினுடைய கோட்பாடு எல்லாமே இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறார். அவ்வளவுதான். விவிலியம் முழுக்க எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மத்தேயு நற்செய்தியினுடைய இந்த பகுதிகள் தான் என்று நாம் குறிப்பிட முடியும். ஏனென்றால் ஒரு மனித வாழ்க்கையினுடைய அறநெறி எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய பயணத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்த தெளிவுகள் இந்த பகுதிக்குள்ளாகவே அடங்கிவிடுகிறார். ஆகவே இயேசுடைய வாழ்வு முழுக்க சொல்கிற ஒரு பகுதி இவை என்று சொன்னால் மிகையாக இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த பயணத்தில் நாம் விண்ணகம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவு. ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணம் எதை நோக்கிய பயணம்? விண்ணகம் நோக்கிய பயணம், இறைவனை நோக்கிய பயணம், ஆண்டவரை அடைவதற்கான ஒரு பயணம் என்று நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பயணத்தை அடைவதற்கு
உலகின் பார்வையில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், கடவுளுடைய பார்வையில் எதுவெல்லாம் சிறந்ததாக கருதப்படுகிறது என்பதையும் தியானிக்க முடிகிறது. நீங்கள் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், உலகின் பார்வையில் யாரெல்லாம் பேர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் அதிக பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பேர் பெற்றவர்கள். பதவி அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பேர் பெற்றவர்கள். செல்வம், புகழ், இன்னும் வாழ்க்கையினுடைய சொத்து, இவைகளெல்லாம் யார் அதிகமாக வைத்திருக்கிறார்களோ இவர்கள் எல்லோரும் பேர் பெற்றவர்களாக நாம் உலகின் பார்வையில் பார்க்கிறோம். ஆனால் விண்ணகம் நோக்கிய பயணத்திற்கு இவை அல்ல, கடவுளுடைய பார்வையில் யார் பேர் பெற்றவர் என்பதை குறித்த ஒரு செய்தி தான் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியாக நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2வது வாசகத்திற்குரிய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார்: இந்த உலகம் மடமை என்று கருதுபவற்றை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். இந்த உலகம் எது சிறந்தது என்று கருதுகிறதோ, எது உயர்வானது என்று கருதுகிறதோ அதை அல்ல, மாறாக உலகம் மிக இழிவானது, மிக குறைவானது என்று கருதுகிற ஒன்றை தேர்ந்து கொண்டுகிறார் என்கிற ஒரு பகுதியை பவுல் நமக்கு சொல்கிறார். இந்த பகுதியை நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? மலைப்பொழிவினுடைய செய்தியை தான் சுருக்கமாக அதை சொல்கிறார். உலகம் மலைப்பொழிவின் இந்த பகுதிகளை மிக இழிவானதாக, குறைவானதாக கருதுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த மலைப்பொழிவினுடைய இந்த பகுதி இயேசு சொல்கிற ஒரு வாழ்வியல் சட்டத்தை நமக்கு சொல்கிறது. விண்ணக பயணத்திற்கான படிக்கட்டுகளை தருகிறார். நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மலைப்பொழிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேருநற்றோர் என்பவர் 8 பேர்களை குறித்து சொல்கிறார். இந்த 8 பேர்களும் எப்படிப்பட்டது என்று சொன்னால் 8 படிக்கட்டுகள் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். விண்ணகம் நோக்கிய பயணத்திற்கான 8 படிக்கட்டுகளை ஆண்டவர் தருகிறார். இந்த படிக்கட்டுகளில் எந்த படிக்கட்டுகளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த நாள் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு விண்ணகம் நோக்கிய பயணத்திற்கு நிறைய படிக்கட்டுகளை சொல்லவில்லை. மிக எளிமையாக 8 படிக்கட்டுகள் தான். இந்த 8 படிக்கட்டுகளில் நாம் ஏதேனும் ஒன்றை பிடித்து கூட நாம் விண்ணகம் நோக்கி பயணித்து விட முடியும் என்பதுதான் இந்த இறைவாக்குகள் நமக்கு சிந்திக்க அழைப்பு தருகிறார். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், தொடக்க நூல் 28வது அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் யாக்கோபு ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், விண்ணகத்தை நோக்கி வானதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர் காணுகிற ஒரு காட்சி, அல்லது விண்ணகத்திற்கும் மண்ணுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஏணி, அந்த பெரிய படிக்கட்டுகள் நிறைந்த ஏணியை அவர் பார்த்தார் என்று அந்த கனவின் காட்சியில நாம் பார்க்கிறோம். அதுபோலவே இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கிற போது நத்தனியலை அழைக்கிறார். நத்தனியலை அழைக்கிற போது நத்தனியல் என்று சொல்கிறார், அத்திமரத்தின் கீழ் நீ இருந்தாய், நான் உன்னை கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னபோது எப்படி உனக்கு தெரியும் என்று அவர் கேட்கிறார். நான் அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று சொன்னதானா நீ நம்புகிறாய்? இதைவிடவும் மேலானதை காண்பாய். அப்படி என்ன மேலானது? ஆண்டவரே சொல்கிறார், மானிட மகன் மீது வானதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீ காண்பாய் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இம்மண்ணுலக வாழ்க்கையினுடைய பயணத்தில் நாம் விண்ணகம் நோக்கிய பயணம் மேற்கொள்ளுகிற போது இத்தனை படிக்கட்டுகளை கடந்துதான் நாம் விண்ணகத்தை அடைகிறோம் என்கிற ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புவதாக இந்த நாளிலே நாம் தியானித்து பார்க்க முடிகிறது. அப்படி எத்தனை படிக்கட்டுகள் என்று நினைத்து பார்க்கிறது சொன்னால் 8 படிக்கட்டுகள். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஒரு படிக்கட்டை சொல்கிறது, அது எளிய மனம். அன்பார்ந்தவர்களே, இந்த எளிய மனம் என்று சொல்லப்படுகிற இந்த படிக்கட்டு மட்டுமல்ல, 8 படிக்கட்டுகளும் சும்மா இயேசு கற்பனையில் சொல்லியிருக்கக்கூடிய படிக்கட்டுகள் அல்ல. விவிலியத்தில் ஏதாவது ஒரு கதை மாந்த வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு கதை மாந்தரை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இது படிக்கட்டின் பாதையில் தான் அவர்கள் ஆண்டவரை அடைந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்கலாம். முதலாவது எளிய மனம்.
அன்பானவர்களே, கடவுளுடைய பார்வையில் எளிய மனம் என்பது தாழ்மையான ஒரு மனம். இரண்டுமே ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக செபிக்க சென்றார்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இது நமக்கு மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். அந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இரண்டுமே செபிக்க சென்றார்கள். அதிலே ஒருவன் தாழ்மையான உள்ளம் கொண்டவனாக இருந்தான். தாழ்மையான உள்ளம் உடையவரை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாகி இல்லம் திரும்பினான். இல்லம் திரும்புதல் என்பதற்குரிய பொருள் என்ன? விண்ணகம் வந்து சேருதல், கடவுளை வந்தடைதல், கடவுள் வாழும் இடத்தை வந்தடைகிற ஒரு பகுதி என்று பார்க்கிறோம். ஆகவே தாழ்மையில் இருந்துதான் முதல் படிக்கட்டு தொடங்குகிறது. ஒவ்வொரு படிக்கட்டும் ஒரு வாழ்வினுடைய ஒரு ஆழமான செய்தியை நமக்கு சொல்கிற போது நம்முடைய விண்ணகம் நோக்கிய பயணத்தில் முதல் படிக்கட்டே உங்களை தாழ்த்திக் கொள்வதுதான், நீங்கள் ஆண்டவர் முன்னிலையில் தாழ்மையாக வாழ்வதுதான் என்பதனை அது சொல்கிறார். இரண்டாவது படிக்கட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இறைவாக்கு சொல்கிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, துயருகிற மனம், அதாவது துன்புறுகிற ஒரு மனம். எப்படி துன்புறுகிற ஒரு மனம் இறைவனுடைய அந்த விண்ணக பயணத்தில் அடைய முடியும்? அது எப்படி படிக்கட்டாக மாற முடியும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னால், தாவீது அரசரை நாம் எடுத்துக் கொள்கிறோம். தாவீது அரசர், என் பாவம் என் கடவுள் முன்னிலையில் எப்போதுமே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு தன் பாவத்திற்காக தன் பலவீனத்திற்காக அவர் மனவருத்தப்பட்ட போது இறைவனுக்கு ஏற்புடையவராக மாறுகிறார். அப்படி என்று சொன்னால் என் அன்பார்ந்தவர்களே, பாவத்திற்காக துயருகிற மனம், தான் செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்காக துயருகிற ஒரு மனம், அதுதான் விண்ணக நோக்கிய பயணத்தில் நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய இரண்டாவது படிக்கட்டு. நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல நேரங்களில் நான் என்ன செய்து விட்டேன், நான் என்ன பெரிய பாவமா செய்து விட்டேன், எனக்கு என்ன இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு படிக்கட்டும் ஒரு வாழ்க்கையில் விண்ணகத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பயணத்தில் உங்களை ஆய்வு செய்கிற, நம்முடைய மனதிற்குள்ளாக பயணப்படுகிற அந்த பயணம் மிக முக்கியமானது என்பதை இந்த துயருகிற மனம் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5வது வசனம் சொல்கிறது, கனிவுடைய ஒரு மனம். அன்பானவர்களே, கனிவுடைய மனம் இது பலகீனமான மனம் அல்ல. கனிவுடைய ஒரு மனம் என்பது ஆண்டவருடைய வலிமையை, ஆற்றலை சொல்லுகிற ஒரு மனம். நீங்கள் விவிலியத்திலே மோசேயை எடுத்து சொல்லலாம். மோசே எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய சகோதரி மிரியாமும் ஆரோனும், அதாவது மிரியாமும் ஆரோனும் என்ன சொல்கிறார்கள்? உம்முடைய தலைமைக்கு மட்டும்தானா இந்த எல்லாம் நடக்க வேண்டும்? எல்லா வெளிப்பாடு உமக்கு மட்டும்தானா, எங்களுக்கு வெளிப்பாடு இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற போது ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். அப்படி கடிந்து கொள்கிற ஆண்டவர் அந்த மிரியாமையும் ஆரோனையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இந்த பூமியிலே நாம் தேர்ந்து கொண்ட மனிதர்களிலே மிகச்சிறந்த ஒரு கனிவுடைய ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மோசேதான் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் மோசேயுடைய கனிவுள்ள இதயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், தன்னுடைய சகோதர சகோதரிகள் தனக்கு எதிராக பேசினாலும் கூட அவர்கள் மீது அவர் கனிவு கொண்டார், பழி தீர்த்துக் கொள்ளவில்லை. அந்த கனிவுதான் மூன்றாவது படிக்கட்டாக விண்ணகத்திற்கான பயணமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நான்காவது படிக்கட்டாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நீதி நிலைநாட்டும் மனம். இது விவிலியத்திலே ஆமோஸ் சிறைவாக்கினரை குறித்து நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் சொல்லுவார், நான் ஆடு மாடு மேய்க்கிறவன் தான், சாதாரணமான ஒரு தொழிலாளி தான். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்ல என்னை அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆகவே நீதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மிக ஆழமான கருத்துக்களாக அவருடைய கடிதம், அவருடைய அந்த வெளிப்பாடுகளில அவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகளில், அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக வாசிக்க கேட்கிறோம். அப்படி என்று சொன்னால், நீதி நிலைநாட்டுகிற அந்த வேட்கை என்பது ஒரு மனிதரை அடுத்த படிக்கட்டுக்கு அழைத்து செல்கிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்கிற இந்த படிக்கட்டு என்னவென்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இரக்கமுள்ள ஒரு மனம். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், நல்ல சமாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால்,
படிக்கட்டுகளில் ஏறுகிற என் அன்பு பிள்ளைகள் அவனை போல நீரும் போய் செய் என்று சொல்கிறார். தன்னிடத்தில் கேட்ட அந்த செல்வந்தனுக்கு சொல்கிற இந்த ஓமையில நீரும் அப்படி செயல்படும் என்று சொல்கிறார். ஆகவே இரக்கம் காட்டுகிற அந்த உள்ளம்தான் ஒரு மனிதரை விண்ணகம் நோக்கிய பயணத்துக்கு உதவுகிறார். அன்னை தெரசாவை குறித்து நாம் மிக ஆழமாக சிந்திக்கிற போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் கருவுற்றதால் தாயாகவில்லை, கருணையுற்றதால் தாயானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருணை தான், அந்த இரக்கம் தான் அன்னை தெரசாவை விண்ணகம் நோக்கிய பயணத்தில் ஆண்டவரை நோக்கிய அந்த புனித வாழ்க்கையில் மிக உயர்வான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றது என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கிற 6வது குணம் படிக்கட்டு என்னவென்று சொன்னால், இறைவாக்கு சொல்கிறது தூய்மையான மனம். தூய்மையான மனம். பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு இதற்கு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறார். நாம் பார்க்கிறோம், போத்திபாரின் அரண்மனையில் அவர் இருக்கிற போது தவறு செய்வதற்காக அழைக்கப்படுகிறார். ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம்? என் கடவுள், அதாவது என் கடவுளுக்கு எதிராக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று அவர் கேட்கிற அந்த இடம்தான் அவரை எகிப்து நாட்டினுடைய அதிபராக மாற்றியது. தனக்கு வாய்ப்பு கிடைத்தது, தனக்கு வழி இருக்கிறது, தான் நினைத்தால் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், ஏனென்றால் மேல் அதிகாரியே பாவம் செய்வதற்கான வாய்ப்பை தருகிறார் என்று நினைத்துக் கொண்டு பாவம் செய்யவில்லை. அந்த மனம்தான் இங்கே யோசேப்பை மிக உயர்வாக எகிப்து நாட்டினுடைய அரசு பெரிய அதிபராக மாற்றுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே தூய்மையான இதயம் என்பது உள்ளார்ந்த ஒரு தேடுதல், வெளிப்புற தூய்மை அல்ல. உங்களுடைய அக தூய்மை, உங்களுடைய உள்ளார்ந்த தூய்மை, உங்கள் இதயத்தினுடைய தூய்மை என்பது மிக முக்கியமானது. அதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. அதைத்தான் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். சாமுவேல் அடுத்த அரசனை தேர்ந்தெடுக்கிற ஒரு காட்சியில 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். மிக அற்புதமான ஒரு பகுதி. ஆண்டவர் சொல்கிறார், நீ வெளிப்புறத்தை பார்க்கிறாய், நானோ மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறேன், உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அந்த இடம்தான் தூய உள்ளமாக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்த படிக்கட்டாகவும் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, 7வது படிக்கட்டு என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அமைதி அல்லது சமாதானம் ஏற்படுத்துகிறவர். அதுக்கும் யோசேப்பை நாம் பார்க்கலாம். யோசேப்பினுடைய தந்தை இறந்து போகிறார். யாக்கோபு இறந்து போன பிறகு தன்னுடைய சகோதரர்களை பழிவாங்குவதற்கும் அல்லது ஏதாவது ஒரு வகையிலே தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டு தன்னை கிணற்றுக்குள் தள்ளிவிட்டார்களே என்று நினைத்துக் கொண்டு அவர்களை பழிவாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் யோசேப்பு சமாதானத்தை விரும்பினார். அவருடைய சமாதானமான அந்த செயல்பாடு இறைவனுக்கு ஏற்புடைய அடுத்த படிக்கட்டாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 8வது படிக்கட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். புதிய ஏற்பாட்டிலே புனித சேவானை குறித்து வாசிக்க கேட்கிறோம். புனித சேவான் அவ்வளவு துயரம், கல்லால் எரிந்து கொள்ளப்படுகிறார். எவ்வளவு பெரிய வேதனை, கொஞ்சம் கொஞ்சமாக புத்துயிராக அவர் சாகிறார். அந்த காட்சி கூட நாம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவருடைய பார்வையில் சிலுவையின் பயணம் என்று பார்க்கிறோம். ஆகவே சிலுவை என்பதுதான் இறுதி படிக்கட்டு. அதை நாம் எங்கே தொடங்குகிறோம்? தாழ்மையின் முதல் படிக்கட்டு, சிலுவையில் இறுதி படிக்கட்டு. சிலுவையை அடைகிற ஒருவர் என்ன செய்வார்? நிச்சயமாக மீட்பு பெறுவார். சிலுவையை வழிபடுகிற ஒருவர் எப்படி பார்ப்பார்? தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அல்லாமல் வேறு ஒன்று இல்லை. ஏனென்றால் பவுலே சொல்கிறார், உலகின் பார்வையில் சிலுவை மடமை, ஆனால் நமக்கோ அது மீட்பளிக்கக்கூடிய வாழ்வினுடைய செய்தி என்று அவர் குறிப்பிடுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே நாம் பயணிக்கிற இந்த வாழ்க்கையின் பயணத்தில் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏற வேண்டும். நாம என்ன படிக்கட்ட நிற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். நாம இப்ப எந்த படிக்கட்ட நிற்கிறோம்? நீங்களே தான் யோசித்து பார்க்கலாம். முதல் படிக்கட்டிலேயே சில நேரம் நிற்கலாம், அடுத்த படிக்கட்டு போக முடியாம இருக்கலாம். ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி ஏறி போறாங்கன்னா நாம விண்ணகம் நோக்கி போக முடியும். நான் நினைக்கிறேன், இத்தனை படிக்கட்டு இறந்தால்தான் விண்ணகம் போகணும்னு சொன்னா ஒரு நாள் நமக்கு சாத்தியப்படாது. ஆனா ஏதாவது ஒரு படிக்கட்டை கூட பிடிச்சுக்கிட்டு விண்ணகம் போகலாமா? ஆண்டவருடைய வாக்கு ஒரே ஒரு படிக்கட்டு, ஒரு கனிவுள்ள ஒரு இதயம் மட்டும் இருக்கும் என்று சொன்னால் அது கூட விண்ணகத்தை நூலை பிடித்துக் கொண்டு போவதற்கான ஒரு படிக்கட்டாக இருக்க முடியுமோ என்று நான் நினைக்கிறேன்.
ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் பலவற்றை அறிந்திருக்கிற நாம் இந்த ஆன்மீக வாழ்வினுடைய பயணத்தில் இறைவனை நோக்கி செல்வதற்கு இத்தனை படிக்கட்டுகள் இருக்கிறது. ஏதேனும் ஒரு நூலை நாம் பிடித்துக் கொண்டு விண்ணகம் செல்ல முடியும் என்று சொன்னால் அது புனிதர்களுடைய பாதையாக இருக்கிறது, மறைசாட்சிகளுடைய பாதையாக இருக்கிறது. மறைசாட்சிகள் புனிதர்கள் என்பவர்கள் இத்தனையும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் சிலரை பார்க்கிறோம், சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கடைசி வரையிலும் அவர் இரக்கமுடையவராக இருந்தார், கருணை உள்ளவராக இருந்தார். அதுதான் நமக்கு தெரிகிறது. எல்லா படிக்கட்டும் தானாக அவருக்கு வந்து சேர்ந்தது. இது ஒரு படிக்கட்டை அவர் பிடித்துக் கொண்டால் எல்லா படிக்கட்டும் அவருக்கு இயல்பாக மாறிவிட்டது. ஆகவே நீங்கள் ஒரே ஒரு குணத்தை, மலைப்பொழிவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பண்பினை நீங்கள் வாழ துணிவீர்கள் என்று சொன்னால் மற்ற 7 பண்புகளும் இயல்பாகவே உங்களுக்கு வந்து சேர்ந்து என்பதுதான் இறைவாக்கு வெளிப்படுத்துகிற சிந்தனை. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய என்னுடைய கல்வியை அவருடைய மகனாகிய மாணவர்களே கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாளர் நிம்மதியாக பிறந்தார். பொன்னியாத்திரையாக கிறிஸ்துவை அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் கடவுளுக்கு 3ஆம் நாள் எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்ததை எல்லாம் தந்தையாகிய கடவுளின் மகப்பக்கத்தில் வைத்திருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தவருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியானவரை புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகிறேன். புனிதர்களின் பொருள் மன்னிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் இணைப்பை நம்புகிறேன். இறை வாழ்வை நம்புகிறேன். ஆமாம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய அன்பு செய்கிறார். அவர் நோக்கிய பயணத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு தருகிறார். பயணிப்பதற்கான வலிவேற்று இந்த வேளையில் செவிப்போம். எளிய இழப்போர் பேறு பெற்றோர் என்று குறித்த இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை ஆசீர்வதித்து நல்ல உடல் நலம் வளம் தந்து பாதுகாத்திடவும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை அன்புள்ளத்தோடு வழிநடத்த வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். கனிமலையோர் பேறு பெற்றோர் என்ற இறைவா, என் நாட்டு தலைவர்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து பொருளாதார மேம்பாட்டுக்காக உழைக்கவும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் தேவையான மனதை தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். எல்லாம் மன்றாட்டை கேட்கிறோம். நம்பிக்கையின் புகலிடமே இறைவா, நாங்கள் அனைவரும் கேட்ட இறைவார்த்தைகளை வாழ்வார்கள். எங்கள் வாழ்வுக்கு நீர் தந்த கொடைகளை சரியான விதத்தில் மனதிலேற்றி உன் கட்டளைகளை கடைபிடித்து நேர்மையை நாடவும் மனத்தாட்சியோடு உண்மை தேடவும் அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். இரக்கமுடைய பேருச்சோடு என்ற இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் மலை பொழிவின் சாரத்தை உருவாக்கி ஏழையரின் உள்ளத்தோராய், கனிவுடையோராய், தூய்மை உள்ளத்தோராய், இரக்கமுடையவராய், அமைதியை ஏற்படுத்துபவராய், நீதியை நிலைநாட்டுபவராய், துன்பத்தை ஏற்க துணி உள்ளவராய் விளங்கி பேறு பெற்றவர்களாக விண்ணரசுக்கு உரிமை பெற்றவர்களாக வாழ்ந்திட வரவருள வேண்டும் என்று உண்மை கொண்டாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கண்களை குவித்து ஆண்டவருடைய பிரசனத்திலே நாம் ஜெபிப்போம். உடைய உள்ளத்திலே நீங்கள் எழுதுகிற எல்லா வேண்டுதல்களையும் கொண்டு வாருங்கள். உடைய குடும்பத்திற்காக, உடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, இன்னும் வேலை வாய்ப்பிற்காக, நம்முடைய பங்கிற்காக, நாட்டிற்காக, பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் அருள்வார். எங்களை அன்போடு வழிநடத்தி காக்கிற எங்கள் அன்பின் தந்தையே,
உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த இனிய காலை பொழுதில் எங்கள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக கூட்டி சேர்த்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, உமது மேலான அன்புக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளில் நாங்கள் விண்ணகத்தில் பயணிகள் என்பதை எங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். இந்த விண்ணக பயணத்தில் நாங்கள் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதனை ஒவ்வொரு படிக்கட்டாக எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த படிக்கட்டின் பயணம் தாழ்மையில் தொடங்கி சிலுவையில் நிறைவு பெறுகிறது என்பதை இந்த நாளிலே அறிகிறோம். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் படிக்கட்டுகளில் எந்த படிக்கட்டுகளில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிறோம். என்னுடைய படிக்கட்டை தொடங்காமல் கூட இருந்தால் இந்த நாளிலே தொடங்க எங்களுக்கு வாய்ப்புள்ளார். ஒரு படியில் இன்னொரு படிக்கு கடந்து போவதற்கு காலதாமதமாக இருந்தால் இந்த நாளிலே ஒரு வார்த்தை மீண்டுமாய் எங்களை இன்னும் மேலாக உயர்த்துகிறார். ஆசீர்வதியும் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற நலமான ஆசீர்வாதமான வாழ்வை தந்து உமது இந்த பாதையில் நீ காட்டுகிற இந்த படிக்கட்டுகளில் நாங்கள் ஏறி உம்மை நோக்கி வருவதற்கான ஆசீர்வாதங்களை நிரம்ப கொடுப்பீராக. இந்த பலியிலே இந்த நாளிலே நம்பிக்கை கொண்டு செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாழ்வினுடைய பாதை நாங்கள் என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கையை உயரலாம், என்ன செய்தால் சேமித்துக் கொள்ளலாம், என்ன செய்தால் வாழ்க்கையில் பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்கிறோம். ஆனால் ஆண்டவரே, என்ன செய்தால் உமக்கு உகந்த பிள்ளையாக இருக்க முடியும், என்ன செய்தால் உமது பாதையில் உண்மை கண்டுகொள்ள முடியும் என்பதை நாங்கள் அறியாமல் பல நேரங்களில் இருந்திருக்கிறோம். இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதியும். உம்மை அறிகிற, உம்மை பின்பற்றுகிற, உம்மை நோக்கி வருகிற இந்த பயணத்தில் எங்களை எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த பலியிலே வேண்டுகிற எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்கும். எத்தனையோ குடும்பங்களில் போராட்டமான சூழ்நிலைகள், வாழ்க்கையிலே நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலைகள், எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் பின்னடைவாக இருக்கிறது. என் ஆண்டவரே, உடைய படிக்கட்டை நோக்கி பயணிப்பதற்கு நான் எடுக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது, காலதாமதமாக இருக்கிறது. நான் அடுத்து என்ன செய்வேன், இப்படியே போனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் என்ன செய்யும் என்றெல்லாம் கவலையோடும் வருத்தத்தோடும் காலத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட ஆண்டவரை பாதத்தில் நாளில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் நினைத்தால் எங்களை ஒருபடி உயர்த்த முடியும், நீர் நினைத்தால் இந்த படிக்கட்டுகளில் நாங்கள் மீண்டும் மீண்டுமாக நடந்து வர முடியும் என்பதை இந்த நாளில் வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி. என்னுடைய உள்ளத்தை சரி செய்வதுதான், எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை சரி செய்வதுதான் ஒவ்வொரு படிக்கட்டும் என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த எளிமையின் மனம், இரக்கத்தின் மனம், துயருகிற மனம், நீதியின் பால் துன்புறுகிற மனம் என்று ஒவ்வொரு மனமும் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். இந்த மனங்களில் நாங்கள் பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கிற பொழுது வார்த்தைகள் எங்களை உருவாக்குகிறது என்பதை அறிகிறோம். ஆண்டவரை ஆசீர்வதி. இந்த நாளில் செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்குகிறார். குடும்பங்களிலே அமைதி சமாதானத்திற்கால் இந்த நாட்களிலே பல்வேறு இல்லங்களை சந்திக்கிற வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள், ஆண்டவரே தந்தையே எனக்கு வழிகாட்ட மாட்டீரா என்று கேட்கிற பிள்ளைகள் எல்லா குடும்பங்களையும் ஒரு பாதத்தில் கொடுக்கிறேன். இந்த அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் பங்கு மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு பாதத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கவலைகள் மாறுவதாக, கண்ணீர் குறைவதாக, இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் பெறுகள். பிள்ளைகளுக்கான ஞானம் வரட்டும். படிக்கிற பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகளாக உருவாக்குவார்களா, உண்மை தேடுவார்களா, இளையோர் உண்மை தேடி வருவார்களா, இந்த வார்த்தைகளை தேடி வருவார்களா, இந்த ஆலயம் தேடி வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கான பாதைகளை கண்டுகொள்வார்களா. பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்குகிற இந்த பணிகளிலே இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தோடு வலிமையும் வளமையும் செழுமை மிக்கவர்களாக அவர்கள் மாறுவார்களா. என் ஆயின் ஆண்டவர் எனக்கு குறையில்லை, அவர் என்னை செழிப்பான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்வார், வளமான பகுதிகளை எங்களை காட்டுவார், நீர்ப்பாய்ச்சலான இடங்களை எங்களை அவர் புண்ணியமத்துவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தருவதாக, ஆசீர்வாதமாய் அமைவதாக நாளிலே செழிக்கிற எல்லா பிள்ளைகளையும் உயர்த்தி ஆசீர்வதி. குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களையும் தேவைகளையும் சந்தி. எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஏற்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் உமது காரியமாய் அமைவதாக, வல்லமையால்
இன்னும் குடும்பத்தின் தேவைகளாக இருக்கிறார், மேலும் வாய்ப்பாக இருக்கிறார். தேடுகிற ஒவ்வொரு காரியமும் உமது காரியமாக, உமது செயலாக நன்மைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எத்தனையோ பேர் கேட்டு தேர்வு எழுதி, ஐயோ ஆண்டவரே எனக்கு ஒரு விடிவு வராதா நினைக்கிற நாட்களிலே நான் ஜெயித்து விட்டேன், வெற்றி பெற்று விட்டேன், என் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இன்னமும் கூட தேர்ச்சி பெறாத பிள்ளைகள் அடுத்த முறை இன்னும் முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்கு நீதாமே அவர்களுக்கான ஞானத்தையும் நம்பிக்கையும் வலிமையையும் கொடுக்கிறார். நாளில் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். இந்த பணியிலே வேண்டுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். உடைய உள்ளத்திலே கொள்வார்கள். இந்த நாளிலே ஒரே ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். ஒரே ஒரு காரியம் இந்த நாளில் எனக்கு நிறைவேற்றித்தார் என்று சொல்லுங்கள். இயேசுவே மகன், இயேசுவே மகன், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகள், என்னுடைய இந்த பணி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்று நாம் வெடிச்சுவையுங்கள். ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக ஒரு பீடத்துக்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துணிவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் நல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து இறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தவர்களது உயிர்த்தெழுந்தலை வாழ்வுக்கு வழிவகுத்தார்.
தந்தை அவர்கள் விண்ணேறி வந்த விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானவெளியில் ஒன்று சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தோரை குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடம்பளித்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடம் இரவு விழுந்திருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய விருத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தையும் விண்வெளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியமுறையை தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுவோம். ஆண்டவரை உலகிற்கும் அறிவியலுக்கும் மொத்தம் அவை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிவார தந்தை கோச்சராஜன் எல்லா திறநிலையினராக அனைவரோடும் மொத்தம் அவை அன்பில் நிறைவு செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நெருக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக வழியில் ஒளியேற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளை தன்னை தாயார் மரியா, அவருடைய கணவரால் உதயோ சேர்ந்த திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவல் சமேரியா, உலகில் முக்கியமானவராயிருந்தோர் ஆகிய புனிதரை உடலும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியார் உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை வந்தாடுவோம். இவர் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணகத் தந்தை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உரை பெற்றார். முதலத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிழ்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மத்திருடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவன் செல்வர், இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், செம்மறியின் விருதுக்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுக்கு காத்திருக்கை வாழ்ந்திருக்கிறார். Amen.
இருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தவள். எனது இறப்பின் வேலை என்னை அழைத்தவள். உம்மிடம் வரை எனக்கு கட்டளையிட்டவள். உம் புனிதர்களோடு காலம் உன்னை புகழச் செய்தவள். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டின் பொதுக்கால 4ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள். நாளை திங்கட்கிழமை ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா. 4ஆம் தேதி புதன்கிழமை மறை சாட்சியான புனித ஜான் டி பிரிட்டோ என்ற அருளானந்த விழா. 5ஆம் தேதி வியாழக்கிழமை மறை சாட்சியான புனித ஆகத்தா நினைவு நாள். வெள்ளிக்கிழமை மறை சாட்சியரான புனிதர்கள் பால்மீகியும் தோழர்களும் நினைவு நாள். சனிக்கிழமை புனித கொன்சாலோ கார்சியா நினைவு நாள். இவ்வாற அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று மதியம் 3 மணிக்கு பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் தவக்கான நிகழ்வுகள் குறித்து திட்டமிடுதலும், திருவழிபாட்டு குழுவிற்கான நபர்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வும் அன்னை தெரசா அரங்கத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. அனைவரும் தவறாக கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். பாடை மறைவட்ட பங்குகள் அளவிலான குழு நடனம் மற்றும் கட்டுரை போட்டிகள் இன்று மதியம் நடைபெறும். பங்கேற்பாளர்கள் மதியம் 1:30 மணிக்கு பழைய ஆலய அரங்கிற்கு வருகை தர அழைக்கப்படுகிறார்கள். மதியம் 2 மணிக்கு தொடக்க நிகழ்வுகள் நடைபெறும். 2:15 மணிக்கு கட்டுரை போட்டி குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும். 3 மணி தேநீர் இடைவெளிக்கு பிறகு 3:15 மணிக்கு குழு நடனப் போட்டி பழைய ஆலய அரங்கில் நடைபெறும். வருகிற 2, 3, 4 திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் பங்கு தந்தை அவர்கள் காணியே மண்டலத்தில் உள்ள அந்நிய குடும்பங்களை சந்திக்க வருவார்கள். மண்டல வழிகாட்டிகள், அன்பிய பொறுப்பாளர்கள் தயார் நிலையில் இருக்க கேட்டுக்கொள்கிறோம். நாளை பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா. அதை முன்னிட்டு நாளை மாலை திருப்பலிக்கு முன் எரியும் மெழுகுதிரி பவனி நடைபெறும். இறை மக்கள் அனைவரும் மெழுகுதிரிகள் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது பேராலயத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் வெளிவருகின்ற பேராலய ஓசையானது 3 மாதத்திற்கு ஒரு முறை வரும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் வழக்கம் போல மாதம் ஒரு முறை வரும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். யோனா மண்டலம் இதை யாக்கோபு அன்பிய கூட்டம் இன்று மாலை 4:30 மணிக்கு சீவனப்பேரில் ஒட்டி வசிக்கும் திரு அந்தோனி ஜெலஸ்டி, திருமதி மேரி ஜார்ஜ் சாந்தி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய விபின் மற்றும் சிபின் குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு எம்கே நகரில் வாழும் தந்தை ஆண்டனி டேனியல் செல்வம்
தாய் லூசி கிளாடிஸ் இவர்களின் மகன் ஆனந்த் ராஜிக்கும் நமது பேராலய பங்கு எம்கேவி நகரில் வாழும் தந்தை மூர்த்திசாமி தாய் எம்பி ராஜகணி இவர்களின் மகள் ஜோபிட்டாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு மில்ட்ரி லைனில் வசிக்கும் தந்தை மைக்கேல் ராஜ் தாய் மெர்சி இவர்களின் மகன் ரேவந்த் முத்துவுக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் புதுக்கோட்டை பங்கு சூசை பாண்டியாபுரத்தில் வாழும் தந்தை அந்தோணி செல்வகுமார் தாய் மரிய தங்கம் இவர்களின் மகள் மரிய ஜெரிபருக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கிரங்களை அளித்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் மறுமூட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கையில் வளர்ச்சியுற செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.